கிளிமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். நான் அன்புடன் உங்கள் சக்திவேல். இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கக்கூடிய விடயமாக இந்த கொழும்பு தென்பகுதியில் டிக்கோயா படுகொலை தொடர்பிலே நாங்கள் இன்று நாடு முழுவதும் பேச்சாக இருக்கின்றது. உண்மையில் நேற்றைய நாள் போலீசார் அந்த கொலை தொடர்பிலே சந்தேக நபரை கைது செய்வதற்காக தொலைபேசி இலக்கத்தை அறிவித்து மக்களிடம் உதவியை நாடியிருந்தார்கள். அதன் பிற்பாடான நேரத்தின் மாலை நேரம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கொலையாளி. இந்த சம்பவத்திலே தம்பதியினர் இருவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது இரட்டை கொலை சம்பவம் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தம்பதியினராக தங்கியிருந்த அந்த கடையில் வைத்து அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 21ஆம் நாள் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. கொலையாளி அந்த இடத்திற்கு சென்று அவர்களை கொலை செய்து களவாடுவதற்கு முன்னரே அந்த பகுதியில் இருந்த தங்க நகை கடைகளுக்கு சென்று உங்களுக்கு நெக்லஸ் வேணுமா என்று அந்த கடைகளில் ஆர்டர் கேட்டுவிட்டு அதன் பின்னரே இந்த சம்பவத்தை செய்திருக்கிறார். தம்பதியினர் இருந்த இடத்திற்கு சென்று அங்கு அவர்களை கொலை செய்துவிட்டு 18 பவுன் தங்க நகைகளை சூறையாடி சென்று விட்டார். இந்த சம்பவம் தொடர்பிலே போலீசார் மக்களுக்கு அறிவித்தலை விடுத்திருந்தார்கள். இந்த கொலையாளி தொடர்பிலே போலீசார் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார்கள். அவரை கைது செய்வதற்கு உதவுமாறும் உதவி புரிய வேண்டுமென்று அந்த பகுதி மக்களிடம் போலீசார் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அது தொடர்பாக ஒரு தொலைபேசி ஒன்றில் 3 இலக்கங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது அவரை கைது செய்வதற்காக. ஆனால் அவர் கைது செய்யப்பட்டு விட்டார். இவருடன் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொலை குற்றவாளியுடன் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர் எங்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் டிக்கோயா பெட்ரோசா என்ற ஒரு பகுதியிலே தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது இவருக்கும் ஒரு பெண்ணுக்கும் நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கிறது. அந்த நெருக்கத்தின்பால் அந்த பெண்ணின் சகோதரன் வீட்டில் வைத்துத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று மாலை 4:30 மணி அளவில், அதாவது 23ஆம் தேதி வைகாசி மாதம் 2026ஆம் ஆண்டு நேற்று சனிக்கிழமை மாலை 4:30 மணியளவிலே கெட்டன் போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள். அதாவது கடந்த 21ஆம் தேதி இந்த முதியவர்களை கொலை செய்ததன் பின்னர் இவர் தலைமறைவாகி இருந்ததாலேயே அவரை தேடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த கைதுக்கு பொதுமக்களே தகவலை வழங்கியிருக்கிறார்கள். பொதுமக்களின் தகவலை அடுத்து போலீசார் சந்தேக நபரை கைது செய்திருக்கிறார்கள். மதுளை பகுதியை சேர்ந்த இந்த சந்தேக நபர் கொழும்பு பகுதியில் பணிப்பெண்ணாக பணியாற்றும் கேம்பியன் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருடன் தொடர்பை பேணி வந்துள்ளார். குறித்த பெண்ணின் சகோதரர் வீட்டில்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அங்கு கைது இருந்த பொழுது மக்களின் தகவலுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடன் சேர்த்து அவரின் துணையாளி ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். உண்மையில் நீண்ட காலமாக இந்த தம்பதியினர் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் 85 வயதை கடந்த நிலையில் அவர்கள் இந்த வர்த்தகத்தை நிறைவு செய்துவிட்டு அங்கேயே தங்கியிருந்திருக்கிறார்கள். கணவருக்கு 85 வயது காளிமுத்து சக்திவேல் அவர்களும் 82 வயதுடைய அவரது மனைவி சகுந்தலா தேவி இவர்கள் இருவருமே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களது பிள்ளைகள் கொழும்பிலே பணியாற்றி வருகிறார்கள். இந்த கொலைகாரன் தம்பதியிடமிருந்து 18 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார். சம்பவம் நடந்த அன்று காலையே இந்த கடைகளுக்கு சென்று தங்க நகை கடைகளுக்கு சென்று தங்க நகை எடுப்பீர்களா, நெக்லஸ் வேணுமா என்று கூட கேட்டிருக்கிறார். அந்த தங்க நகை கடையில் சென்று நெக்லஸ் விசாரித்த அந்த புகைப்படங்களே நேற்று வெளியாகி இருந்தது. அவரை கைது செய்வதற்காக உதவி கோரி அந்த புகைப்படங்கள் வெளியாகி இருந்தது. அதன் பின்னர் மக்களின் உதவியுடன் அவர் கைது செய்யப்பட்டு விட்டார். உண்மையில் இந்த நாட்டிலே களவு கொலை சம்பவங்கள் இவ்வாறு அதிகரித்து செல்வதாக தெரிகிறது. கடந்த கிழமை யாழ்ப்பாணத்திலே ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து வந்த முதியவர் ஒருவரின் வீட்டில் சென்று 2 முகமூடியுடன் சென்று அவரை கொலை செய்துவிட்டு அங்கிருந்த தங்க நகைகள் பணம் எல்லாவற்றையும் சூறையாடி சென்று விட்டார்கள். அவர்கள் முகமூடி அணிந்திருந்திருக்கிறார்கள். அத்துடன் இந்த சிசிடிவி கேமராக்களும் சேதமாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அடையாளம் தெரியாதவாறு இந்த சிசிடிவி கேமராக்களும்
சேதமாக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு மன வருத்தத்தை தரும் விடயமாகவே பேசப்பட்டது. அதாவது ஒரு புலம்பெயர்ந்த தேசத்திலே இருந்து வந்து தன்னுடைய சொந்த மண்ணிலே வந்து இருந்த பொழுது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதுவும் சம்பவம் நிகழ்ந்து துர்நாற்றம் வீசும் பொழுதே இந்த செய்தியை கண்டறிந்திருக்கிறார்கள். அதன் பின்னர் தான் போலீசார் சென்று அந்த சடலத்தை மீட்டு பரிசோதனைக்கு பின்னர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இவ்வாறு இந்த கொலை சம்பவங்கள் இப்பொழுது அதிகரித்து செல்கின்றது. உண்மையில் நாட்டின் பொருளாதாரமும் ஒரு பாரிய நிலையில் சென்று கொண்டிருப்பதாகவே அறிய முடிகிறது. எனவே இந்த முதியோர்கள் அவர்கள் ஓய்வு காலங்களிலே அவர்கள் நிம்மதியாக இருக்கின்ற நேரத்திலே அவர்களை கொடூரமாக கொலை செய்துவிட்டு அந்த கொலையின் மூலம் கிடைக்கின்ற அந்த பணத்தையோ அல்லது தங்கத்தையோ வைத்து தாங்கள் நல்லாக வாழ்ந்து விடலாம் என்று சிந்திக்கிறார்கள். உண்மை அதுவல்ல. நாங்கள் இயற்கைக்கு மாறாக அல்லது உண்மைக்கு மாறாக எதை செய்கின்றோமோ அதற்கான தண்டனையை நாங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். எனவே இந்த கொலையாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொலை செய்ய முயற்சித்தவர்கள் அல்லது கொலை செய்தவர்களும் மேலும் கைது செய்யப்படுவார்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.